குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். அதாவது என்னன்னா கார்பன் செயினுடைய பேட்டர்னை பேஸ் பண்ணி எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரீட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் விச் த செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் க்ளோஸ்ட் ஆர் சைக்ளிக் ஆர் கால்டு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது என்னன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டோடைய செயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் விச் த செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் க்ளோஸ்ட் ஆர் சைக்ளிக் ஆர் கால்டு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது கார்பன் ஆட்டம் வந்து சைக்ளிக் மெத்தடில் வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த காம்பவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இஃப் த செயின் கண்டைன்ஸ் ஒன்லி கார்பன் ஆட்டம் சச் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு கார்போசைக்ளிக் ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது என்னென்னா, இப்போ வந்து செயினில் வந்து என்னென்னா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காம்பவுண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கார்போசைக்ளிக் இல்லாட்டி வந்து என்னென்னா ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இஃப் த செயின் கண்டைன்ஸ் கார்பன் அண்ட் அதர் ஆட்டம்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் எக்ஸட்ரா தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது என்னென்னா, இப்போ வந்து செயினில் வந்து கார்பன் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இந்த எலிமெண்ட்டோடைய ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காம்பவுண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் சப் டிவைடட் இன்டு அலிசைக்ளிக் அண்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது கார்போசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து என்னென்னா அகெயின் வந்து என்னென்னா 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலிசைக்ளிக் அதாவது alicyclic and aromatic compounds. Alicyclic compounds contain one or more carbocyclic rings which may be saturated or unsaturated, whereas aromatic compounds contain one or more benzene rings, ring containing alternate double bonds between carbon atoms. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வந்து என்னென்னா 1 இல்லாட்டி வந்து அதுக்கு மேலே கார்போசைக்ளிக் ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து என்னென்னா அந்த காம்பவுண்ட் வந்து என்னென்னா சேச்சுரேட்டடாகவும் இருக்கும், இல்லாட்டி வந்து அன்சாச்சுரேட்டடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் வந்து என்னென்னா 1 இல்லாட்டி அதுக்கு மேலே வந்து பென்சீன் ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பென்சீன் ரிங்ஸில் வந்து என்னென்னா டபுள் பாண்ட் வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ஹோமோசைக்ளிக் காம்பவுண்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைக்ளோபியூட்டேன் அதாவது எலிசைக்கிள் காம்பவுண்டு. நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் பென்சீன். நெக்ஸ்ட்டு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபியூரான். நெக்ஸ்ட்டு ஃபிகர் 11.1 depicts the classification of organic compounds based on the pattern of carbon arrangement and their bonding in organic compounds. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து இங்கே வந்து சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். அதாவது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா 2 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா அகெயின் 2 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் பாண்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஈத்தேன் C2H6. நெக்ஸ்ட்டு அன்சாச்சுரேட்டட் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் ஈத்தேன் CH2 டபுள் பாண்ட் CH2. நெக்ஸ்ட்டு ஈத்தைன் CH ட்ரிபிள் பாண்ட் CH. நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். அதாவது சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸு ஒன்லி கார்பன் ரிங். அதாவது என்னென்னா கார்பன் ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து என்னென்னா கார்போசைக்ளிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரிங் கண்டைனிங் கார்பன் அண்டு அதர் எலிமெண்ட், எக்ஸாம்பிள் பைரிடின் ஃபியூரான். நெக்ஸ்ட்டு கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அகெயின் 2 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சைக்ளோபியூட்டேன். நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பென்சீன். கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ வந்து என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அதர் தென் கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைன் ஆட்டம்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் எக்ஸட்ரா பாண்டட் டு த கார்பன். அதாவது கார்பன் தவிர வேறு என்னென்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் கார்பன் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா
ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் வந்து கார்பனோட ரியாக்ட் ஆகி டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. In the following section, let us discuss various classes of organic compounds. First, hydrocarbons. The organic compounds that are composed of only carbon and hydrogen atoms are called hydrocarbons. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து என்னென்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து அந்த காம்பவுண்டை வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த கார்பன் ஆட்டம்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா கார்பன் வந்து என்னென்னா அதாவது கார்பன் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகி காம்பவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தீஸ் ஆர் ரெக்கார்டட் அஸ் த பேரண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆல் அதர் காம்பவுண்ட்ஸ் ஆர் கன்சிடர் டு பி டெரிவ்டு ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ் பை ரீப்ளேசிங் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வித் அதர் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ வந்து என்னென்னா அதாவது ஹைட்ரோகார்பன்ஸில் இருந்து தான் வந்து அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா அதனால் நம்ம வந்து ஹைட்ரோகார்பன்ஸை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேரண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் ஃபர்தர் சப் டிவைடட் இன்ட்டு 3 கிளாஸஸ் சச்சஸ். அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து என்னென்னா அகெயின் வந்து என்னென்னா 3 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்கீன்ஸ், அல்கைன்ஸ். ஃபஸ்ட்டு அல்கேன்ஸ். These are hydrocarbons which contain only single bonds. They are represented by the general formula CnH2n+2 where n equal to 1, 2, 3 etc. அதாவது என்னென்னா இப்போ வந்து அல்கேன் அதாவது இந்த ஹைட்ரோகார்பனில் வந்து சிங்கிள் பாண்ட் மட்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது காம்பவுண்டில் வந்து என்னென்னா சிங்கிள் பாண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஹைட்ரோகார்பன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அல்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து என்னென்னா அல்கேனுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CnH2n+2. இப்போ வந்து n அப்படிங்கிறது என்னென்னா நம்பர்ஸ். த சிம்பிளஸ்ட் அல்கேன் ஃபார் n ஈக்குவல் டு 1 இஸ் மீத்தேன் CH4. அதாவது என்னென்னா இப்போ வந்து n வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது சிம்பிளஸ்ட் அல்கேன் வந்து என்னென்னா மீத்தேன் CH4. சின்ஸ் ஆல் த சிங்கிள் பாண்ட்ஸ் இன் அல்கேன்ஸ் தே ஆர் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து அல்கேன் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அல்கீன்ஸ். The hydrocarbons which contain one or more C அதாவது கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் பாண்ட்ஸ் ஆர் கால்டு அல்கீன்ஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரோகார்பனில் வந்து கார்பனில் வந்து என்னென்னா டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரோகார்பன் என்னன்னு சொல்கிறோன்னா அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தீஸ் ஆர் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அதாவது அல்கீன்ஸ் வந்து என்னென்னா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். தே ஆர் ரெப்ரசன்டட் பை த ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. இப்போ வந்து அல்கீனுடைய ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CnH2n. The simplest alkene contains 2 carbon atoms n equal to 2 and is called ethylene C2H4. அதாவது என்னென்னா அல்கீனுக்கு வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்திலீன். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா C2H4. Alkynes. The hydrocarbons containing carbon to carbon triple bond are called alkynes. அதாவது 2 கார்பனுக்கு இடையில வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஹைட்ரோகார்பன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தே ஆர் ஆல்சோ unsaturated as they contain triple bond between carbon atom. They have the general formula CnH2n-2. இப்போ வந்து அல்கைனுடைய ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CnH2n-2. அசிட்டிலீன் C2H2 is the simplest alkyne which contain 2 carbon atom. அதாவது என்னென்னா இப்போ வந்து அல்கைனுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிட்டிலீன். இப்போ வந்து அசிட்டிலீன் ஃபார்முலா என்ன அப்படின்னா C2H2. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோகார்பன்ஸ் கண்டெய்னிங் 1 to 5 கார்பன் ஆட்டம்ஸ். அதாவது 1 to 5 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஃபஸ்ட்டு அல்கேன் ஃபார்முலா CnH2n+2. நெக்ஸ்ட்டு அல்கீன் CnH2n. நெக்ஸ்ட்டு அல்கைன் CnH2n-2. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அல்கேனுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா மீத்தேன் CH4. நெக்ஸ்ட்டு அல்கீனுக்கு எக்ஸாம்பிள் ஈத்தேன் C2H6. அல்கீனுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஈத்தீன் C2H4. நெக்ஸ்ட்டு அல்கைன் ஈத்தைன் C2H2. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 3. அல்கேன் வந்து ப்ரப்பேன் C3H8. நெக்ஸ்ட்டு அல்கீன் ப்ரப்பீன் C3H6. நெக்ஸ்ட்டு அல்கைன் ப்ரப்பைன் C3H4. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 4. அல்கீன் பியூட்டேன் C4H10. நெக்ஸ்ட்டு அல்கீன்
பியூட்டீன் C4H8. நெக்ஸ்ட்டு அல்கைன் பியூட்டைன் C4H6. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 5. அல்கீன் பென்டேன் C5H12. நெக்ஸ்ட்டு அல்கீன் பென்டீன் C5H10. அல்கைன் பென்டைன் C5H8. நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கண்ணு. டுடே ஹோம்ஒர்க்கு இந்த டேபிள், அதாவது என்னென்னா ஹைட்ரோகார்பன் கண்டெய்னிங் 1 to 5 கார்பன் ஆட்டம். இந்த ஒரு கொஷினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.